அந்த பசுபதி கிட்ட இருந்து அந்த இடத்தை எப்படி வாங்குறேன்னு மட்டும் பாருங்க. ஐ லவ் யூ நிவின். எப்படி நீ என் பொண்ணதான் கல்யாணம் பண்ணி ஆகணும். ராகினி, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். காவேரியை மட்டும் நீங்க எதுவுமே பண்ணிடாதீங்க. நீ என்ன பிரேக்கப் பண்றது? நானே உன்னை பிரேக்கப் பண்றேன். ஐயோ, என்ன பேங்க் பேலன்ஸ் ஜீரோன்னு காட்டுது. நீ நினைக்கிற மாதிரி கல்யாணம் கிடையாது. 1 வருஷம் அக்ரிமெண்ட் கல்யாணம். கெட்டிமலம் என்ன காரியண்டி பண்ணிட்டு வந்திருக்க? நீ மகளே இல்லை. உன்னை என்னையோட நான் தள்ள முழுகிறேன். இப்படி தங்கச்சிக்கு ஆப்ரேஷன் இருக்கும்போது நீ பண்ணுவேன் நான் நினைச்சு கூட பார்க்கல. முதல்ல நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைச்சே பார்க்கல. இல்லை, தங்கச்சிக்கு ஆப்ரேஷன் வேற. மா, எனக்கு இவளை பத்தி தெரியுமா? அங்க அப்படிதான் நிவினை லவ் பண்ணா. இப்போ அவனுக்கு வேற ஒருத்தனோட கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறனால இங்க வந்து இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். காவேரி நல்ல பிள்ளடி. நீ எனக்கு தங்கச்சி தானா? நீ எனக்கே சந்தேகமா தான் இருக்கு. ஐயோ கங்கா, அப்படி சொல்லாது கங்கா. காவேரி ரொம்ப நல்ல பொண்ணு. இங்க நீங்க வாய் மூடுங்க. சும்மா காவேரி காவேரின்ட்டு. தாத்தா பாட்டி ரொம்ப ஆசைப்பட்டீங்களா நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு? பண்ணிட்டு வந்துட்டேன். இப்பதான்டா விஜய் நீ என் பேராண்டி எப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான் பாரு. எப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்கிறது முக்கியம், கல்யாணம் பண்ணிட்டாங்கிறது தான் முக்கியம். சூப்பர்டா விஜய். தாத்தா ஓகேண்டா உனக்கு. போங்கம்மா உள்ள போ. ஏங்க இப்படியே தச்சுக்கிட்டே இருக்கமே, எப்பதான் வாழ்க்கையில உருப்பிட போறோன்னே தெரில. உங்களை கட்டிக்கிட்டு காவேரியும் நல்லா பணக்கார மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா. நான் மட்டும் இப்படி உங்க கூட சேர்ந்து குப்பை கொட்ட வேண்டியதா இருக்கே. ஏங்கங்கா இப்படி சொல்ற? கண்டிப்பா வாழ்க்கையில நம்மளும் முன்னுக்கு வருவோம் கங்கா. கங்கா, ஒரு ஃபேஷன் ஷோ வருதா, அதுல நம்ம 2 பேரும் ட்ரெஸ் தைச்சு போடுவோம். கண்டிப்பா நம்ம தான் அதில் ஜெயிப்போம். எனக்கு என் டைலரிங் மேலே நம்பிக்கை இருக்கு. ஆமாம், பொல்லாத ட்ரைலரு. கொடைக்கானலில் 50க்கும் 100க்கும் டிப்டாப் ப்ளவுஸ் தைச்சு வருதானே இவர் இப்போ மாடலிங் பண்ண போகிறாராம். சரி, ஏதோ சொல்கிறீங்க, காசு வரும்ல, அப்படின்னா நான் உங்க கூட பண்ணுறேன். ரொம்ப தேங்க்ஸ் கங்கா, தேங்க்ஸ். காவேரி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நான் அன்னைக்கே ராகினி கல்யாணம் பண்ணாம விட்டுட்டேன். உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு நீ வந்து கல்யாணம் பண்ணிருக்கீங்க காவேரி. ஆமா நிவின், நான் என்ன பண்றது சொல்லு. ஒரு சூழ்நிலை கல்யாணம் பண்ற மாதிரி ஆகிடுச்சு. அடி பாவி, உன்னை நம்பி நான் வேற அவள்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டேனே. பேசாம அவளையே கல்யாணம் பண்ணிருக்கலாமோ? இல்ல இல்ல, காவேரி தான். காவேரி என்ன ப்ரோ, நீங்க நினைக்கிற மாதிரி இது உண்மையான கல்யாணம் எல்லாம் கிடையாது. சும்மா கான்ட்ராக்ட் கல்யாணம் தான். காவேரி இன்னும் 8 மாசத்துல வந்துருவா. அதுக்கப்புறம் நீங்க வேணா வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோங்க. என்னையா சொல்ற? நிஜமாதான் சொல்றியா? எனக்கு அப்பயே தெரியும் காவேரி வீட்டுல போக மாட்டா அப்படின்னு. கண்டிப்பா வெயிட் பண்ணுவேன். வெயிட் பண்ணி காவேரியை கல்யாணம் பண்ணிப்பேன்.